பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 2012 பாகிஸ்தான் பிரதமர், அன்றைய பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் ஒரு உலகத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவரும் இவரோட சைனீஸ் கவுண்டர் பார்ட்டும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய அந்த புகைப்படம் அப்படின்றது வெளியாச்சு. பாகிஸ்தானுடைய வரலாற்றை மாற்றி அமைக்க போகிறோம். பாகிஸ்தான் ஆசியாவுடைய க்ரௌன் ஜுவல்லாக மாறப்போகுது, தங்கமும் பணமும் இங்கே வந்து கொட்ட போகுது அப்படின்றது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபெக், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர், சில்க் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சைனா பண்ணுவாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் ஒரு கனவு உலகமாக மாறிடும். வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் இனிமேல் பாகிஸ்தானியர்கள் வேலை போக தேவையில்லை. இப்போ இந்தியர்களே பாகிஸ்தானில் வந்து வேலை செய்யணுன்ற அளவுக்கு நம்ம வந்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மாறிடுதான் நல்லது தான். பட் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஏன் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணம், உழைத்து வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வளர்ச்சி, வெற்றி அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தவும் உழைக்கக்கூடிய மக்கள் தான். பட் பயங்கரவாதம், அதுவும் மத ரீதியான ஒரு பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பயங்கரவாதிகளுக்கு பென்ஷன், ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடு வளர்ந்த பிறகு இது மீண்டும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறையா ஒரு தவறான கருத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமளும் அவங்களும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பாகிஸ்தானியர்களுடைய உண்மையான முகம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தானியர்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இல்லை ராணுவ வீரர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். அவங்களோட இது என்னன்றதை, அந்த கோர முகம் என்ன, உள்ள இருக்கக்கூடிய வன்மம் என்றதை பஹல்காம்லேயே பார்த்தோம். நவ் கமிங் டு த சப்ஜெக்ட், இந்த சிபெக் காரிடரில் இதுவரை சைனா இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $65 பில்லியன் அதிகமாக. சிபெக்கோடைய ப்ராஜெக்ட் 2 கூட கிட்டத்தட்ட அவங்க லான்ச் பண்ணாங்க. கவடாரில் கிரிக்கெட் ஸ்டேடியம், கவடாரில் ஒரு துறைமுகம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டை துவக்க விழாக்கு கூட அவங்க பிரதமர் போக முடியல. அதை வந்து சைலண்ட்டாக திறந்து வச்சுட்டு, காணொலி மூலிமா ஏர்போர்ட்டை திறந்து வச்சுட்டு, இப்போ அங்கே விமானங்கள் பார்த்தீங்கன்னா சீன விமானங்கள் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் தான் போய் தரங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 டேடியில் ஒரு டேடி கிட்ட ஓவராக ஒட்டினதுனால இன்னொரு டேடி கோபமாக இருக்காரு. சைனாவுடைய இன்டர்னல்ஸ் ஆடிட்டு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக சொன்னது, பாகிஸ்தான் ஒரு படுகொலி, அதுக்குள்ளே போய் நம்ம இந்த இவ்வளோ பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு மிக முக்கியமான நிறுவனம், ஹங்கங் ட்ரேட் கம்பெனி, எஸ்எம்சி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா கவடாரோடைய ஃப்ரீ ஜோன், பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் ஃப்ரீ ஜோன் நம்பர் 1 பாகிஸ்தான் சைனா ஃப்ரெண்ட்ஷிப் ரோடு, கவடார் பலுச்சிஸ்தான். அதாவது அந்த போர்ட்டில் துறைமுகம், அந்த பலுச்சிஸ்தானுக்குள்ள துறைமுகத்தை கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமி ஜோன் அப்படின்றத உருவாக்குறாங்க. அதில் முதல்ல வந்த நிறுவனம் இது. பார்த்தீங்க அப்படின்னா மீட் ப்ராசஸிங், ஃபுட் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிறுவனம் கூடவே ஒரு ஃபார்மா சப்ளை செயின், மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கவடாரோடைய நார்த் ஃப்ரீ ஜோனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிறுவனம் சர்வதேச லேபர் டேன்னு சொல்லக்கூடிய மே 1 நாங்கள் கடையை சாத்துறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும், பாகிஸ்தானுடைய ஊழியர்கள் எல்லாரும் உடனடியாக டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இப்போது அந்த அறிக்கையை நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது சில காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நான் மார்க்கெட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் பேரியர்ஸ். மார்க்கெட் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? இப்போது உலகத்துக்கு ஒரு 90s கிட்ஸுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. கோடாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் அப்படி இருந்துச்சு. எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போனீங்கனாலும் அந்த அம்பர்லாவை பார்க்கலாம். ஒரு கொடை வச்சு அங்கே ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உலகத்திலேயே யாருமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த நிறுவனம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நிறுவனம் காணாமல் போயிடுச்சு, திவால் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபிலிம் போடுற டெக்னாலஜியே மாறி, கேமரா வந்து டிஎஸ்எல்ஆர்ஸ் வந்து எஸ்எல்ஆர் வந்து இப்போ மொபைல்லே எல்லாமே வரும்போது அவங்க தாக்கம் இடிக்காமல் காணாமல் போகிறாங்க. இது வந்து மார்க்கெட் ஃபேக்டர். ஆனால் இந்த நிறுவனம் சொல்கிறது நான் மார்க்கெட் ஃபேக்டர்ஸ். காம்படிஷனால் அவங்க தோக்கலை, டெக்னாலஜினால் அவங்க மூடலை, ஆப்ரேஷனல் பேரியர்ஸ் இங்கே வந்து செயல்படவே முடியாது அப்படின்றத அவங்க வந்து காமிக்கிறாங்க. இப்போது இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவுடைய கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸு, குவாரண்டைன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது HACCPன்னு சொல்லி ஃபுட் சேஃப்டியில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க.
உலகத்தோடைய இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு எஃப்டிஏ இருக்குது, ஐரோப்பாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதை எல்லாத்தையுமே அவங்க மீட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாத்தையும் மீட் பண்ண பிறகும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு பெருமளவுக்கு தடைப்படுது. 3 மாத காலம் அவங்களுடைய சரக்கு அப்படின்றது கவடார் துறைமுகத்தில் தேக்க நிலையை அடையுது. அதுக்கு பிறகு அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க, எந்த ரெசல்யூஷனுமே இல்லை அப்படின்ட்டும். அவங்களுடைய கான்ட்ராக்ட் பெனால்ட்டிஸு, எலக்ட்ரிசிட்டி, கண்டெய்னர் டிமரேஜ், குறிப்பாக இப்போ நீங்கள் போர்ட்டில் எடுத்தீங்க, இத்தனை நாள் அந்த ஷிப்பிங் கிளியர் ஆகலை அப்படின்னா அரசோடைய அந்த துறைமுகத்திலோ இல்லை தனியார் நிறுவனம் ஆப்ரேட் பண்ணுற துறைமுகத்தில் ரெண்டுத்துக்குமே ரூல் ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ நாள் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த வாடகை கொடுத்தாகணும். அதற்கு உண்டானது எம்ப்ளாயி வேஜஸ் எல்லாமே சேர்த்து எங்களால் இங்கே செயல்படவே முடியாது. ஸோ உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நிறுவனத்தை செயல்பட முடியாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய கஸ்டம்ஸ் வந்து நெருக்கி இருக்கிறாங்க. இவங்க HACCP சர்டிஃபிகேஷன் இருக்கு, அமெரிக்கா ஐரோப்பாவோட சர்வதேச தரம் அந்த மாமிசத்துக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேஷனையும் வச்சிருக்காங்க. அதன் பிறகும் இவங்க போர்ட்டில் கிளியர் பண்ணாமல் இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு லாஸை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது அங்கே வேலை செய்யக்கூடிய சீனர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தானிகள் மற்றும் சர்வதேச மீடியா எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறது என்னன்னா, நல்லா வார்த்தை கவனிங்க, before making investment decisions it is essential to carefully assess the potential policy execution gaps and institutional uncertainties that may arise during project implementation. இந்த நாட்டில் நீங்கள் வந்து ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாலிசி, இப்போ கண்டெய்னர் கிளியரன்ஸ் பாலிசி என்னங்க, ஸோ இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் படி ஒரு வாரத்தில் கிளியர் பண்ணுவோம், மினிமம் 7 நாளில் கிளியர் பண்ணுவோம், 4 நாளில் கிளியர் பண்ணுவோம், இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி பாலிசி இது அதுன்னு சொல்லி ஒரு இதை வச்சுருப்பாங்க. அந்த பாலிசியை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, நாங்களும் பார்த்து தான் ஏமாந்துட்டோம், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ், இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸுக்கு ஓப்பனான வார்னிங் கொடுக்குறாங்க. தப்பி தவறி இப்போ சவுதியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஷேக்குகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் பாகிஸ்தானில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்கா நிறுவனம் 2-3 கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்க சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போது இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தானுடைய பிரதமர் அப்படின்ற பேரில் இவர் போய் சைனாவுக்கு போகிறாரு. இந்த இடத்துல மே 3வது வாரம் இந்த B2B இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரமில் இருக்காங்க. அது சைனாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இவங்க மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் போகிறாரு. எதுக்கு? பாகிஸ்தானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல ஹங்கங் நிறுவனம் பப்ளிக்காக ஓப்பனாக ஷபாஸ் ஷெரீஃபுக்கு ஒரு சென்டென்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. We need a clear, consistent and executable policy environment that allows investment to be implemented in reality. தெளிவான வெளிப்படையான கொள்கை ரீதியாக நீங்கள் சொல்கிறத கிரவுண்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமும் இதுவும் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ரியாலிட்டி வரும் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமானது. இப்போ கவடார் போர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் சேலரிஸே கொடுக்கல. இப்போ இவங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சபஹார் துறைமுகம் மூடப்பட்ட பிறகு கவடாரில் மிகப்பெரிய லெவலுக்கு டிராஃபிக் வந்துருச்சு, இதெல்லாம் நீங்கள் ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நவம்பர் டிசம்பர் மாதம் அங்கே சம்பளம் கொடுக்க காசு இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போது சிபெக் வந்து ஏன் ஃபெயில் ஆகும், இது வந்து இந்தியாவுக்கு எதிராக அவங்க பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த 2010-12 நீங்கள் தலையங்கள் எடுத்து பாருங்கள், இந்தியா சிபெக்கில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான பேர், ஈவன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கணிசமான பேர் இந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க. நம்ம வந்து இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம், மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சிபெக்கில் நம்மளும் சேரணும்ன்ட்டு. சிபெக்கில் சேர்ந்துருந்தோம் தப்பி தவறி அப்படின்னா நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு தெரியும். பட் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்து விட்டார். அவர் இந்த அழுத்தத்தெல்லாம் எடுத்துக்கல, நாம் வந்து சிபெக்கில் சேரல. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபியும் கடுமையாக எதிர்த்தாங்க, மன்மோகன் சிங் அவர்களும் இதுக்கு வந்து உடன்படலை. அதனால நம்ம சிபெக்லேருந்து தப்பிச்சோம். இப்போ இந்த இடத்துல சிபெக்கோடைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரேஷனல் பர்த் தான் இருக்குது. ஸோ ஒரு பர்த் அப்படின்றது கப்பல்கள் எடுத்து வந்து நிகழ்த்ததுக்கு 602 மீட்டர், அதுக்கு வந்து குவே லென்த்துன்னு சொல்லுவாங்க, அது தேவை. கவடாருடைய ஈஸ்டர்ன் பே எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதாவது அவங்களுடைய பலுச்சிஸ்தான் குவைட்டா பக்கம் போகக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட பல வருடமாக போயிட்டு இருக்கு. நம்ம பெங்களூர் சென்னையோடைய எக்ஸ்பிரஸ் ஹைவேவை விட இன்னும் ஸ்லோவாக போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்குங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா கவடாரோடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இது வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணாங்க. பட் இங்கே எந்த விமானங்களும் வரது கிடையாது. சைனாலேருந்து 1-2 விமானம் வந்துகிட்டு இருக்கு.
அதன் பிறகு ML1 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ரயில்வே லைன் இதை வந்து அப்கிரேட் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த கான்ட்ராக்ட்லேருந்து பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து சைனா விலகிருச்சு. இப்போ அவங்க ADBன்னு சொல்லக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமான இப்போ இந்த போர்ட்டுக்கு மின்சாரம் எங்கேருந்து கிடைக்குது? பாகிஸ்தானோட டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டேங்கட்கோ அப்படின்ற நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு மின்சாரம் யார் கொடுக்குறா? சைனாவுடைய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. ஸோ சைனாவுடைய நிறுவனங்களுக்கு இந்த நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் நிலுவைத் தொகை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த போர்ட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்ல இருக்கக்கூடிய SEZல இருக்கக்கூடிய சீன நிறுவனங்களும் இவங்களுக்கு இதை வச்சிருக்காங்க, நிலுவைத் தொகை அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ இது இயங்கவே முடியல. இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படின்றது திவால் அப்படின்றதா. இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு கண்டத்துலையும் ஒரு அப்பா இருக்கிறாங்கன்றத பார்க்குறோம். இங்கே சவுதி அப்பா, அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்பா, இந்த பக்கம் சீனா அப்பா, இதில் ஏதாவது ஒரு அப்பாக்கள் இவங்களை கொடுத்து காப்பாற்றின ஒழிய பாகிஸ்தான் திவால். இப்போ இந்த இடத்துல சைனாவுடைய ஒர்க்கர்ஸுக்கு அங்கே செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. BLA மற்றும் BLF 2 இன்சர்ஜென்சி அமைப்புகளுமே சீனாக்காரனை பார்த்த உடனே போட்டு தள்ளுவோம் அப்படின்னு கொலவெறியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் இப்போ புதுசாக இவங்க போய் பீஜிங்கில் போய் கேட்டு ஈஸியான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOUன்னு சொல்லுவாங்க. MOU வந்து பைண்டிங் கிடையாது. நாளைக்கு நான் வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லை எனக்கு கமர்ஷியலாக வயபிள் இல்லைன்னா நான் வெளியில் போயிடுவேன். அதை வச்சு அவங்க மக்களை ஏமாற்றிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கன்றப்பாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய ஒரு எக்கனாமிஸ்ட் கைசர் பெங்காலி அப்படின்ற ஒரு டாக்டர், அவர் வந்து சிந்தோடைய முன்னாள் சிஎம்க்கு வந்து சிந்தோடைய முதலமைச்சருக்கு அட்வைசராக இருந்தார். அவருடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அறிஞர்கள் மத்தியில் அவரும் ஒருத்தர், நான் ஃபாலோ பண்ணுவேன் அவரை. CPEC இஸ் ஓவர், இது கதை முடிஞ்சது. கவடார் நெவர் டுக் ஆஃப், கவடார் துறைமுகம் ஒன்றுமே ஆகலை, இது டேக் ஆஃபே ஆகலை. சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கவடார் இஸ் மிலிட்ரி நாட் எக்கனாமிக். இந்த முதலீடுகளை சீனா பண்ணது ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை எப்படி அவங்க வந்து கையில் எடுத்தாங்களோ, இந்தியாவை சுற்றி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ன்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இராணுவ துறைமுகத்துக்காக தான் இது பயன்படுமே தவிர பாகிஸ்தானுடைய வளர்ச்சிக்கோ பொருளாதாரத்துக்கோ இது பயன்படாது அப்படின்றது தான் கிளியர் கட்டாக அவர் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறைமுகத்தோடைய இது வந்து அவர் சொல்றது, நான் சொல்லலை, பாகிஸ்தான் எதிர்ப்பாளர்னு நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். அவர் சொல்றது, அவர் அந்த போர்ட்டுக்கு போகும்போது அந்த போர்ட்டோட துறைமுகத்தை நம்ம வீட்டில் பூட்டுவோம் பாருங்க, பேடல் லாக் பூட்டு, அதை வச்சு பூட்டி இருந்தாங்க. இதுதான் அதோட நிலைமை, அங்கே யாருமே கிடையாது அப்படின்ட்டு. $65 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய மதிப்பு இது. பாகிஸ்தான் இந்த மொத்தம் பணத்துக்கும் சைபர் போட்டு கூட எவனுக்கு என்ன தெரியாது. $65 பில்லியன், கிட்டத்தட்ட 65 லட்சம் கோடி இந்திய மதிப்புப்படி. அதே மாதிரி பாகிஸ்தான் மதிப்புப்படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட். ₹1 சீனா இங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்கல. கவடார் துறைமுகம் எங்கேயுமே டேக் ஆஃப் ஆக போகிறது கிடையாது. இப்போ அதே கவடார் துறைமுகத்தை பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்களுக்கு மைனிங் கான்ட்ராக்டை கொடுத்து நீங்கள் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. 2 முக்கிய சீன நிறுவனங்கள் ஹாங்காங்கோடைய எக்ஸிட் அப்படின்றது கம்பெனியோட ஃபெயிலியர் கிடையாது. இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை சைனா எடுத்துக்குவாங்க, அந்த வசூல் இந்த கனிம வளங்களை அமெரிக்கா விற்கிறதுக்கு இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. துறைமுகம் இராணுவ ரீதியாக சைனா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த துறைமுகத்தை பாகிஸ்தானுடைய ரோல் முடிஞ்சவொடனே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்க்கும். ஸோ மொத்த டோட்டல் 2012 தலையங்கங்கள் எடுத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பல பேர் இந்த மாதிரி தாறுமாறாக கட்டுரைகள் சோகால்டு எக்ஸ்பர்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. நல்ல வேளை அன்னைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இதை எடுக்க இந்த அழுத்தத்துக்கு வராமல் இருந்ததுனால நாம இதுல இருந்து தப்பிச்சிருந்தோம். இல்லாட்டி சம்மந்தமே இல்லாத இடத்துல ஏர்போர்ட்டை கட்டி சம்மந்தமே இல்லாத இடத்துல டேமை கட்டிக்கிட்டு அதுக்கு நம்ம இந்நேரம் வட்டி கட்டிட்டு இருப்போம். CPEC ப்ராஜெக்டோடைய கொலாப்ஸ் அப்படின்றது ஆரம்பம் ஆயிடுச்சு. 1.5 வருடம் முன்னாடி நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அது வந்து நிதர்சனத்துக்கு வந்திருக்கு. இன்னும் பல நிறுவனங்கள் வெளியில் போகும்போது இது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி ஒரு கோ சிட்டியாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே தெரியுது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.